பார்த்து நான் அழுதேம்மா. ஏம்மா அழுதீங்க? செல்லம்மா, எல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்ச ஏக்கம் தான் செல்லம்மா. அதேதாம்மா, உங்களை பிரிஞ்சு வந்த துக்கம்தாம்மா நான் அழுதேன். அழாத செல்லம்மா. சரிம்மா, நீங்க 2 பேரும் அழாதீங்கம்மா. செல்லம்மா, மாமா எங்க செல்லம்மா? மேல போயிட்டாருமா. என்னது? இல்லம்மா, மேல புத்தம் எடுத்துட்டு இருக்காருமா, போய் பாருங்க. சரி, நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரோம். சரிம்மா. மாமா. ஐயோ, எல்லாம் வீதிமா. மாமா, நீங்க இல்லாம வீடே விரிச்சோடி கிடக்கு மாமா. உங்க மனசு படுற வேதனையை நினைச்சு ராத்திரில எங்களுக்கு தூக்கமே வரல மாமா. என்னம்மா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? யார் சொன்னாங்க நான் வருத்தமா இருக்கேன்னு? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் 2 பசங்களும் ஒத்துமையா இருந்தா அதுவே எனக்கு டிவில பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சோம் ராமநாதன் ஒன்னும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. ராமநாதனை கலங்க வைக்கணும்னா நம்ம திட்டப்படி அண்ணனையும் தம்பியும் பிரிக்கணும். ராமனையும் லக்ஷ்மணனையும் பிரிக்க முடியுமா? அதுக்கு தான் ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது உடைஞ்ச கண்ணாடி ஜன்னல் வழியா என் புருஷன் பார்க்க போற. என்ன சொல்ற நீ? கவலைப்படாத, நீ ஃபுல் ட்ரெஸ்ஸோட தான் குளிக்க போற. இதெல்லாம் நீ யோசிச்சுதான் பேசுறியா? யோசிச்சுதான் பேசுறேன், வேற வழியே இல்ல. இதனால அண்ணன் தம்பிங்க பிரிவாங்களா? பிரிவாங்க, பெரிய வெப்பம். என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது உங்க அண்ணன் எட்டி பார்த்தாரு. அறிவு கடத்தனமா வளராத. எம்பிபிஎஸ் படிச்சாலே 4 பொண்ணுங்களை தொட வேண்டி வருமேன்னு வெட்டனரி டாக்டர் படிச்சவர் அவரு. அவரை போய் சரிங்க, நான் சொல்றது உண்மைன்னு என்னைக்கு நீங்க ஒத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கா ஒரு நாள் புரியும். என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னம்மா எந்திரிங்க, நான் குளிக்க போகணும். அதான் தினம் குளிக்கிறியா? அது என்ன உலக அதிசயமா? ஐயோ அது இல்லைங்க. பின்ன என்ன வந்து முது தச்சிட சொல்றியா? என்னால முடியாது. ஐயோ சொல்றது கேளுங்களேன், முதல்ல எந்திரிங்க. என்னம்மா? பாத்ரூம் ஜன்னல்ல கண்ணாடி உடைஞ்சிருக்கு. குளிக்கிறப்ப அது வழியா யாராவது பார்க்க போறாங்க. இது என்ன கார்பரேஷன் பாத்ரூமா? யாரும் பார்க்க மாட்டாங்க, போய் குளி. என்னங்க இது? கண்ணாடி உடைஞ்ச இடத்துல ஒரு பேப்பர் வச்சு அடைங்க, போங்க. ஐயே, இவ ஒருத்தி தூக்கத்துல வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு போங்க சொல்றல்ல. வர வர வனஜா ரொம்ப தொந்தரவு பண்றா. பகல்லையும் தூங்க விட மாட்டேங்கிறா, ராத்திரிலையும் தூங்க விட மாட்டேங்கிறா. எல்லாம் என் தலையெழுத்து. இது வேற. அப்பா, ஐயோ நான் சொன்னப்ப நீங்க நம்பல, இப்ப நீங்களே நேர்ல பாத்துட்டீங்கல்ல. பார்த்தேன். நான் ஒண்ணு பாக்கல. இது என்கிட்டயே சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்லடா தம்பி, கண்ணாடி ஒடிஞ்சுக்க அட்டையை வச்சு மறைக்க வந்தேன்டா. நொண்டி சாக்கு சொல்லாத. என் பொண்டாட்டி உன்னை பத்தி சொன்னப்போ உனக்காக வக்காலத்து வாங்கின பாரு. என்ன சொல்லணும்? இதுக்கு மேல கத்துனா எனக்கு தான் அசிங்கம். அதனால உன்னை சும்மா விடுறேன். நீ யாருன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வா தம்பி, நான் சொல்றதுக்கு. சார், நான் குப்சாமி பேசுறேன். நான் ராஜா பேசுறேன். அண்ணே சார். அண்ணனா அண்ணன். அந்த ஆள் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாரியா? வலிக்கு விழுந்துட்டாரா? சாரி சார், மூஞ்சில இச்சு போட்டுச்சா? யோ, டாக்டர் வர கொஞ்சம் நேரம் ஆகும். பக்கத்து கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க. ஏன் சார்? அட நடக்க கூடாது, நடந்து போச்சியா? என்ன ஆச்சு? டாக்டர் பாத்ரூம்ல. குப்புசாமி, குட் மார்னிங் சார். என்னையா சொல்ற? பாத்ரூம்ல? எனக்கு எல்லாம் தெரியும் சார். பாத்ரூம்ல போய். உனக்கு எப்படியா தெரியும்? உங்க தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சார். பாத்ரூம்ல. குப்புசாமி. என்ன சார் அனுமார் பக்தங்கிற? பாத்ரூம்ல. குப்பு சார், இதெல்லாம் வீட்டு விட்டு நடக்கிறதா இருந்தாலும் நீங்க பாத்ரூம்ல. குப்பு. என்ன சார் மாங்கு மாங்குன்னு வளர்ந்துருக்க? பாத்ரூம்ல போய். என்ன ஒண்ணு, கொஞ்சம் ஜாக்கிரதை நடந்து போயிருந்தா 4 பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பாத்ரூம்ல போய். வாய் முடியா. ஏதோ எதிர்பாராம நடந்த விஷயத்தை என் தம்பி எல்லாத்திலையும் சொல்லி என்னை அவமானப்படுத்தானா? அவனை இப்ப என்ன செய்யறான் பாரு. டாக்டர், என்னையா நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டும் போது நீ நாய பாத்ரூம்ல குளிப்பாட்டினா உங்க அண்ணன் எட்டி பார்த்தான்னு சொல்லு. வாங்க என் வேலையை பார்த்துட்டு. ஏய் நில்றா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? அயோக்கிய ராஸ்கல். ராஸ்கல் என்ன சொல்றியா? பின்ன என்னையா சொல்லிக்குவேன்? அண்ணன்ற மரியாதை இன்னும் நான் வச்சிருக்கேன். அதை நீ காப்பாத்திக்கோ. காப்பாத்துறதா என்னடா செய்வ? மிருகங்களோட பழைய உனக்கு மிருக புத்தி வந்துருச்சு. சந்தேகப்படுறதே உன் தொழிலா போச்சு. சந்தேகம் என்ன?
அதான் நடந்தது நாங்களே பார்த்தோமே. 4 சவுத்துக்குள்ள நடந்த விஷயத்தை ஊரெல்லாம் டமான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சே என் மானமே போச்சு. உனக்கு மானம் வேற ஒண்ணு இருக்காக்கும். டேய் நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. டேய் இதுக்கே நீ இப்படி குதிக்கிறியா? நீ என் பொண்டாட்டி குளிக்கிறத பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமா உன் பொண்டாட்டி கிளிய போட்டுறா. உன் பொண்டாட்டி பெரிய எலிசபெத் டெய்லரு. இது சரிப்பட்டு வராதுப்பா. நான் இருக்கிற பக்கம் கூட இனிமே எட்டி பார்க்க கூடாது. எட்டி பாக்குற புத்தி எனக்கு இல்ல, உனக்கு தான். அண்ணனா அண்ணன் அண்ணே சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. என்னவோ பேசிட்டு போற. இனிமே டேயின் தான் கூப்பிடணும். என் வீட்டுக்கார் வந்துட்டு இருக்காரு. இத வாக் பண்ண வச்சுக்கோ. சரி சீக்கிரமா வச்சுக்கோ. இது என்னது? சாம்பல். சீக்கிரம் போ. வனஜா வனஜா ஏய் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்க இவ்வளவு சிரமப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, அங்க உன் தங்கச்சி ஜாலியா பாட்டு கட்டிட்டு இருக்கா. என்னங்க செய்யறது? எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவ புருஷன் ஒரு MBBS டாக்டர், என் புருஷன் ஒரு சாதாரண மாட்டு டாக்டர்னு வீட்டுல இருக்கிறவங்களே சொல்றப்போ நான் என்னங்க செய்ய முடியும்? ஓஹோ, வீட்டுல இருக்கவங்களே சொல்றாங்களா? ஆனா இதனால நீங்க கோபப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்புறம் மூத்த மருமக குடும்பத்தையே உடைச்சிட்டான்னு சொல்ல போறாங்க. நீ இவ்வளவு சிரமப்படுறத பாத்துட்டு சும்மா இருக்க என்ன சோப்பலாங்க நினைச்சா? ஆமாங்க. ஆமாவா? இல்லைங்க, உங்களை பார்த்தா எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியுதான். என்ன அவ்வளவு சுலபமா இட போட்டாங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். விடாத போடு. அப்படிதான். ஜிஷம். ஜிஷம். கிரிஜா கிரிஜா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணன் துணி அயன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓஹோ, அங்க உங்க அக்கா கால் மேல கால் போட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ புருஷன் துணியை நீ அயன் பண்ணணுமா? வேலைக்காரி போனதுல இருந்து எல்லா வேலையும் நான் தானுங்க பண்றேன். ஏன் உன் அக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டாளா? கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவ எங்க அக்கா. இப்போ இந்த வீட்டு மூத்த மருமக. அவ வச்சதுதானுங்க சட்டம். இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட முதல்ல சொல்ல? சொல்லிருந்தா நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க. அண்ணன் குடும்பம் ஒத்துமை அது இதுன்னு பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தது போதுங்க. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்துட்டு போறேன். ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? கோபத்துல நம்மள வீட்டை விட்டு அனுப்பிட்டு போறாங்க. அவங்க அனுப்புறது என்ன, நம்மளே போயிடுவோம். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். ஐயோ மதலி மாமா, ஐயோ 2 டாக்டர் மாமாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. தனி கொடுத்தன போறாங்களாம். தனி கொடுத்தன போறாங்களா? என்னடா இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி தனி கொடுத்தன போறேங்கறீங்க? இனிமே என்னமா நடக்கணும்? அம்மா வேற எதுவும் கேட்காத, அப்புறம் வீணா அடிதடி வரும். வரும். அம்மா நடந்தது கேட்டா உன் நெஞ்சு வெடிச்சிருமா. பாத்தியம்மா உன் நெஞ்சு வெடிக்கணும் ஆசைப்படுறான். ஐயோ டேய், நீங்க எல்லாம் சந்தோஷமா அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் தனியா போனேன். இப்போ நீங்களே சண்டை போட்டா அப்படி பொட்டி எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு ஒத்துமையா இருங்க. பிரத்தியாருக்கு புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு தான் தகுதியானவன் தானே யோசிச்சு பார்க்கணும். அதை யாருக்கு சொல்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போய் வார்த்தை அளந்து பேசு. வாங்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அம்மா வரமா. ஐயோ மாமா மாமா ஐயோ, எனக்குன்னு இருந்த வரவங்க எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நானும் பொட்டி படிக்க எடுத்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். புருஷனே வேணான்னு போற, அப்புறம் எதுக்கடி படுக்க? கையை தலையில வச்சுட்டு படுத்துக்க. போங்க எல்லாரும் போங்க. என்ன அனாதையா விட்டுட்டு போங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம். நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. சித்தப்பா, இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன அடிமையா நடத்தின நீ இன்னைக்கு அனாதை ஆயிட்ட. உன்னை என்ன செய்யறப்பா? அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க? அம்மா, நாங்க போட்ட சபதத்துல ஜெயிச்சிட்டோம். ஆமாமா, ராமநாதனை அவரோட பொண்டாடி பிள்ளைங்க கிட்ட பிரிச்சிட்டோம்.
தனி கொடுத்துட்டு போக போறோமா? இனிமே அவங்க ஒருத்தர் பாத்துப்பாங்கங்கறதே சந்தேகம். தனிமைனா என்ன, பிரிவுன்னா என்ன, வேதனைன்னா என்னன்னு அந்த ராமநாதனுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். நீ அனுபவிச்சதை விட 10 மடங்கு வேதனை அவர் அனுபவிக்க போறாரு. நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். இனிமே இந்த வீட்டு வாசப்படி கூட மதிக்கூடாது போ. என்ன போங்கறீங்க? நான் எங்க போவேன்? அதான் உங்க அம்மா வீட்டுக்கு போற நீ. நான் எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனா? நான் இங்கதான் இருப்பேன். கழுத்தறுப்புடா. கரெக்ட் சித்தி. தியாகு, என் பிள்ளைங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கடா. சித்தப்பா, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. இனிமே நான் உங்க அண்ணன் பையன் இல்ல, உங்க பையன். அப்பா, இந்த சொத்துக்களுக்கு எல்லாம் நான் தான் வாரிசுன்னு கையெழுத்து போடுங்க. என்னடா உளர்ற? உளரல, இப்பதான் தெளிவா இருக்கிறேன். பசங்க தான் போயிட்டானுங்கல்ல, இப்ப நீங்க 2 பேரும் அனாதைங்க தானே. இந்த காரு வீடு பங்களாவெல்லாம் எதுக்கு? இதுக்கெல்லாம் நான் தான் வாரிசுன்னு கையெழுத்து போடுங்க. ஐயோ, அட பாவி, பாம்புக்கு பாலை வாத்தா மாதிரி நீ இந்த வீட்டுல ஒரு புள்ளன்னு நினைச்சு வளர்த்துமே, நீ நல்லா இருப்பியா? கையெழுத்து போட்டா நான் நல்லா இருப்பேன், கையெழுத்து போடல நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. ஐயோ, என்னங்க போறேன்னா இப்ப என்ன புருஷன் மேல சென்டிமெண்ட்ட பொழியிற? உங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். டேய் வாங்கடா, இதுகளை அள்ளிட்டு போங்கடா. என்னங்க? ஐயோ, என்னங்க? போங்க, பின்னாடி வருவாரு. டேய் அடிச்சு கிடிச்சு போடாதீங்கடா, கையெழுத்து வாங்கணும். இந்த பங்களாவெல்லாம் எனக்கு தான். என்னது, சித்தப்பன் கையெழுத்து போட மாட்டேங்கிறானா? அவன்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். போன வை. டேய் செல்வா, இந்த போட்டோ இருக்கிறவங்க யாரு கிடைச்சாலும் சரி, நம்ம இடத்துக்கு கொண்டாந்துரு. தலைவா, இவளுங்க உனக்கு மட்டும் விரோதிங்க இல்ல, எனக்கும் விரோதிங்க தான். கவலைப்படாத, இப்பவே கொண்டாறேன். சொல்லாத செய். நான் தான் ராமநாதனால ஊரை விட்டு ஓடிப்பான அதே சங்கர் தான். சங்கர், இத்தனை நாள் எங்கடா போயிருந்த? ஊரை விட்டே ஓடுன எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்ச சோகம் ஒரு பக்கம், அந்த ராமநாதன் எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு வேதனை ஒரு பக்கம். இதனால என் மனநிலையே சரியில்லாம நான் எங்கெங்கேயும் சுத்தினேன். சாகு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தது. இப்ப என் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருக்காங்க? அவங்கள நான் உடனடியா பார்க்கணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. உனக்கு திருடங்கிற பட்டத்தை சுமத்தி உன் குடும்பத்தை ஊரை விட்டே துரத்திட்டாப்பா என் சித்தப்ப. ராமநாதன்